ஸோ வணக்கம், இது உங்கள் அதிகாரம் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ நம்ம நடப்பு நிகழ்வுலேருந்து ஆரம்பிக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். இது பிப்ரவரி 2025 5வது வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிப்பூர். ஸோ மணிப்பூரோட தலைநகரம் இம்பால். மணிப்பூரோட ஆளுநர் யார் இருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அஜய்குமார் பல்லா இருந்திருப்பாரு. ஸோ மணிப்பூரோட சிஎம்ஐ யார் இருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா பிரேன் சிங். ஸோ பிரேன் சிங் சமீபத்தில் நடந்த கலவரத்தினால ராஜினாமா பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரேசில். ஸோ பிரேசில் எந்த இடத்துல நடைபெற்றுன்னு பார்த்தீங்கன்னா ரியோ டி ஜெனீரோல நடைபெற்றிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸோட தலைநகர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காயில் இருக்கும். ஸோ முக்கியமாக பிரிக்ஸ் அமைப்பில் 10வது உறுப்பினராக சேர்ந்த நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் சிறந்த காவல் நிலையத்துக்கான விருது எந்த காவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, முத்துப்பேட்டை காவல் நிலையம். ஸோ முத்துப்பேட்டை காவல் நிலையம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான பிசிசிஐயின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனைக்கான விருது வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மானு பாக்கர். ஸோ இந்த விளையாட்டு சம்பந்தமான கேள்வியில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசில ஸோ மானு பாக்கர் எந்த விளையாட்டு தொடர்புடையன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால இவங்களோட விளையாட்டுகள் என்னன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மானு பாக்கர் எந்த விளையாட்டு தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு. ஸோ மித்தாலி ராஜ் எந்த விளையாட்டு தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு. ஸோ வினேஷ் போகத் எந்த விளையாட்டு தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா மல்யுத்தம். சவிதா புனியா எந்த விளையாட்டு தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இருந்து சமீபத்தில் விலகிய நாடு எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் சமீபத்தில் விலகினாங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி, தமிழகத்தின் சிறந்த காவல் நிலையத்துக்கான விருது எந்த காவல் நிலையத்துக்கு கொடுத்துருப்பாங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.